எங்கப்பா மிஸ் ஆயிடுச்சு? இதோ வந்துட்டேப்பா. கோயிலுக்கு கிளம்பாம இங்க என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, மகேஷ் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? அவன் மெட்ராஸ் போயிருந்தால அப்போ. ஐயோ அம்மா, நீங்க போங்கம்மா. அதெல்லாம் சரி, ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் நாங்க வாங்க. வரோம். போங்க போங்க. ஏய், மாட்டி விட பாத்தியே. சாரி சாரி, இனிமே சொல்ல மாட்டேன். இழிச்ச. ஓம் சிவமுக்தயே நமः. கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. தனம் தான்யம் பசும் பசுபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுகோ தீர்காயுஷ்யமஸ்தோ அனுக்கிரக பிரசாதேன சித்திரஸ்தோ. ஏய் மகேஷ், நானும் ஒரு வாட்டி யானையில ஒரு ரவுண்ட் போயிட்டு வரனே. ஏய், ப்ளீஸ் என்ன விளையாடுறியா? பசங்க தான் ஏதோ விளையாட்டா கேக்குறாங்க, நீ ப்ளீஸ் அதுக்கு ஒரே மேல ஒரு வாட்டி நான் சொன்னா கேளு. ப்ளீஸ். சரி வா. மகேஷ், ஹாய். ஹாய். என்ன சரவணன், கோயிலுக்குலாம் வருவீங்களா? ஃப்ரீயா இருக்கும்போது எப்பாவது வருவேன். ஆமா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? இல்ல, ஃபேமிலியோட தான் வந்திருக்கோம். அப்பா அம்மா எல்லாம் உள்ள சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் என் சிஸ்டர் கீர்த்தனா. ஹலோ மகேஷ். இவர் தான் எங்க அப்பா, அம்மா, வணக்கம். அண்ணன், ஹலோ, அக்கா, தாத்தா, Hello. அண்ணி. ஹலோ. அவர்தான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இவரு தெரியுமே. தம்பி யாருன்னு சொல்லியப்பா. இவர் தான் நம்ம கீர்த்தனாக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை. மகேஷ், மகேஷ், நீ கீர்த்தனா பாரு. இறக்கி விடு. ப்ளீஸ். இதானே ஆசைப்பட்ட? சார் கிட்ட பேசிட்டு இருக்கல. பி சீட்டடியா. ப்ளீஸ். என்ன தாத்தா, மேல போறீங்களா? யானை மேல போறீங்களான்னு கேட்டேன். என்னடா பொண்ணு ஓகேவா? முதல்ல மெட்ராஸ்ல இருந்து என் தங்கச்சி வரட்டும், அவ வந்து பொண்ணை பார்க்கட்டும். அவளுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம்.
மகேஷ் மாப்பிள்ள நம்ம கீர்த்தனாக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பொருத்தமா இருக்காருல்ல? ஆமா பின்ன யாரோட செலெக்ஷனு? ஐயாவோட செலெக்ஷன் ஆச்சே. ஆமாமா. அந்த பொண்ணு பேர் என்ன? பொண்ணா? எந்த பொண்ணு? ஏய் சும்மா சமாளிக்காத, எல்லாம் எனக்கு தெரியும். ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும். ஏய் குண்டு போட்டு கொடுத்துட்டியா? நான் ஒண்ணு சொல்லப்பா. அவளை ஏன்டா விரட்டுற? அவ ஒண்ணும் சொல்லல, எல்லாம் எனக்கு தெரியும். அவ பேர் என்ன? மறுபடியும் அவளை எங்க பார்த்த? தூக்குங்கடி, ஹாஸ்பிடல் கொண்டு போலாம். சரிடி. பாத்து. ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏதாவது ஆயிருந்தா யார்டி பதில் சொல்றது? பெரிய இவளாட தண்ணியில இறங்குன, இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. மனசுல பெரிய குற்றாலீஸ்வரின் நடப்பு. அதான் ஒன்றும் ஆகலே, அதுக்குள்ளதான் நீங்களாம் காப்பாத்திட்டீங்களே. எது நாங்க காப்பாத்துறோமா? யார் சொன்னா? அப்போ யார் என்ன காப்பாத்துனது? யாருக்கு தெரியும்? உன்னை திடீர்னு அலை வந்து இழுத்துட்டு போனதும் எங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. பயத்துல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தணும். அப்ப யாரோ ஒருத்தன் திடீர்னு எங்க இருந்தா ஓடி வந்தான். மின்னல் மாதிரி கடல்ல குதிச்சு உன்னை தூக்கி உடனே கரையில போட்டான். உடனே நாங்க உன்னை கார்ல ஏத்திக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். மத்தபடி அவன் யாரு என்ன நாங்க எதுவும் விசாரிக்கல. ஏண்டி ஒருத்தனை காப்பாத்திருக்கான், அவன் யாரு, அவன் பேர் என்ன, அட்லீஸ்ட் அவன் ஃபோன் நம்பர் கூட வாங்காம வந்திருக்கீங்களேடி. ஆமாண்டி, அந்த அவசரத்துல உன்னை காப்பாத்துறத விட்டுட்டு அவன் கிட்ட நின்று ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வர சொல்றியா? ஆளை பாரு. ஏண்டி மூடு விட்டுட்டியா? ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாம பண்ணிட்டீங்களேடி. இங்கே படுற கூட்டத்தை காலங்காத்தாலே ஃபுல் காட்ட வேண்டியது, அப்புறம் வயிறு செல்லும் வாந்தி எடுக்க வேண்டியது. சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? எனக்கு ஒரு ஆனியன் தோசை. ஓகே சார். சார் நீங்கள் சார்? ஒரு பொங்கல் ஒரு பாயா. சார் பொங்கலுக்கு பாயா சாப்பிட மாட்டாங்க சார். அப்போ தீபாவளிக்கு சாப்பிடுவாங்களா? காசு கொடுக்க போகிறது அவன். காம்பினேஷனை பற்றி நீ ஏடா கவலைப்படுற? சொன்னதை எடுத்துட்டு வா போ. ஏண்டா வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? நீ இந்த ஹோட்டலில் பாயா சாப்பிட்டது இல்லையே, முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது. ஐயோ. ஹலோ மகேஷ், எங்க இருக்க? கிளாஸ்ல இருக்கியா, ரூம்ல இருக்கியா? ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். என்ன ஆனியன் தோசை சாப்பிட்டுட்டு இருக்கியா? இல்ல இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கேன். சரி என்ன விஷயம்? அம்ஜிகரை தானே? அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட் வாசுகி இருக்கால, அவளோட அக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக வர 15ஆம் தேதி மெட்ராஸ்க்கு வரா. அன்னைக்கு எக்ஸாம் சென்டர் வரைக்கும் நீயும் கூட போயிட்டு வந்தா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு கேட்க சொன்னான். சரி. அவள் அம்ஜிகரில் இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தான் தங்குறா. அட்ரஸ் தரேன், நோட் பண்ணிக்கிறியா? ஒரு நிமிஷம். ஏய் வேணா கொடு. ஏம்பா பெண்ணு வச்சிருக்கியா?
என்ன பெண் இல்லையா? நான் உனக்கு பிரசன்ட் பண்ண பெண்ணை தொலைச்சிட்டியா? ஒரு நிமிஷம் சார். சேச்சே, அதை மிஸ் பண்ணுவானா? அது பத்திரமா ரூம்ல இருக்கு. சாப்பிட வரும்போதெல்லாம் அதை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதானே பார்த்தேன். சார் இந்தாங்க சார். அங்க கொடு சார். சொல்லு. நம்பர் 35 டாக்டர் லட்சுமண சுவாமி சாலை அஞ்சுக்கரை. ஓகே ஓகே, நான் கண்டிப்பா போய் பார்க்கறேன். ஓகேவா? ஓகே ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ். ஆமா, உனக்கு எப்போ எக்ஸாம் முடியுது? அது இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே வந்துருவேன். ஆமா, உனக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? எனக்கு ஒரு யானை வாங்கிட்டு வா. யானையா? பயப்படாத. யானைனா யானை இல்ல, யானை பொம்மை. யானை பொம்மையா? சரி. யானை பொம்மைனா வெறும் யானை பொம்மை இல்ல, யானை தந்தத்துல செஞ்ச யானை பொம்மை. ஏய், என்ன உள்ள தள்ளுறதாவே முடிவு பண்ணிட்டியா? நானா கேட்டேன்? நீ அதானே ஏதாவது வேணுமான்னு கேட்ட. முடியலன்னா விட்டுரு. யாரால முடியாது, என்னாலயா? எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வரானா இல்லையான்னு பாரு. சரி வாங்கிட்டு வா. வச்சிட்டுமா? ஓகே. சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ மிஸ்டர். ஏதோ அவசரத்துக்கு பேனா வாங்கினா அது திருப்பி தரணுங்கிற மேனஸ் இல்லையா? என்ன சொன்னீங்க? ஓசில பேனா வாங்கினா அது திருப்பி தரணுங்கிற பழக்கம் இல்லையான்னு கேட்டேன். அத நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் 17D பஸ்ல உங்க ஃப்ரெண்டு கூட செல்போன்ல பேசிக்கிட்டே வந்தீங்க. அப்போ பக்கத்துல இருந்த ஒருத்தங்கிட்ட பேனா வேணும்னு அவசரமா வாங்கினீங்க. அதை நீங்க பொறுப்பா திருப்பி கொடுத்தீங்களா? சார், அன்னைக்கு பேனா கொடுத்தது நீங்க தானே? சார், ஐ அம் வெரி வெரி சாரி சார். நான் அன்னைக்கு ஏதோ ஞாபகத்துல பேசிக்கிட்டு இதை மறந்துட்டேன் சார். நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா? நைட்டு பூரா தூங்கவே இல்லை சார். என் ஃப்ரெண்டை கூட தூங்க விடாம டார்ச்சர் பண்ணேன். நீங்க வேணா கேட்டு பாக்குறீங்களா? மறுபடியும் நான் உங்களை எப்ப பாப்பேன், எப்ப அதை திருப்பி கொடுப்பேன்னு ஒரே டென்ஷன். நல்ல வேளை காட் கிரேஸ் நான் இன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன். ஐ அம் ரியலி சாரி சார். தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எப்படியோ அந்த பேனாவை மறுபடியும் என்கிட்டயே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஏய் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாடி. ஓகே சார், பை பை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இதுல ஒரு சைன் பண்ணிட்டு போங்க. சைனா? செயின்னா கழுத்துல போடுற செயின் இல்லைங்க, ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப் எதுக்கு? அப்புறம் எப்படி நான் உங்க பேர் தெரிஞ்சுக்கிறது? ஓ, தெளிவா போடுங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே bye. பை.